நாம் தமிழக சேர்ந்து திரு ஜான்பால் இணையம் வகையிலாக இணைஞ்சிருக்காங்க. ஜான்பால் இப்போ இதில் திரு சீமான் சொல்கிறாங்க, இத்தனை லட்சக்கணக்கான மக்களை வெளியிலிருந்து வந்து அவர்கள் இங்கேயே தங்குறது, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு, இது போல் இந்த வாக்குரிமையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை ஏற்றுக்க முடியாது, தேர்தல் ஆணையத்தில் வாக்குகள் நீக்கக்கூடிய அபாயமே இருக்குது அப்படின்னு ஒரு அச்சத்தை தெரிவிச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு வணக்கம். இங்க ஒரு கலோபரம் முடிந்து ரொம்ப நேரம் கழிச்சு என்கிட்ட வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஏன் எதிர்க்கின்றது, நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்ன என்பதையும் தெளிவா சொல்லிக்கிறோம். இந்த எஸ்ஐஆர் முதல்ல சரியான முறையில நடைபெறுவா, இதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்திய தேசியத்தினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்ற, அதாவது தன்னாட்சி பெற்ற அமைப்புகளாக இருக்கின்ற, நீங்க எல்லா அமைப்புகள் எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா அந்த அமைப்புகள் எல்லாம் தன்னாட்சியோடு நடைபெறுகின்றதா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நடைபெறுகின்றதா அப்படின்றதா இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ததிலே சிக்கல் ஏற்பட்டுச்சு, அங்கேயே ஒரு பெரிய விவாதம் ஏற்பட்டுச்சு. அப்ப அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த எஸ்ஐஆர் என்பது ஏன் இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் நடத்தப்படுகின்றது? இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாதங்கள் கூட தேர்தலுக்கு இல்லாத காலகட்டத்துல இது நடத்துவதற்கான தேவை என்ன அப்படின்றது முதல் கேள்விக்குறி. அப்புறம் இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மக்கள் தொழில் செய்யறான், வர்த்தகம் பண்றான், உழைக்க வருகின்றான், தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வருகிறான். அவர்கள் யாரையும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கவில்லை. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் உழைக்கலாம். இந்திய தேசம் பொதுவான தேசம். இந்திய தேசத்தில் ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு, இதை நாங்கள் தெளிவாக. ஆனால் ஏன் நாங்க இங்க ஒரு விளக்கத்தை வைக்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த கேள்வியை குறிப்பிட்டு கேட்டதுனால ஏன் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துடக்கூடாதுன்னு ஏன் நாம் தமிழர் கட்சி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீபாவளி, ஒரு பண்டிகை காலங்களில் 7 நாட்கள் 8 நாட்கள் பயணித்து அவரவர் சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் இருக்கும் பொழுது ஏன் தேர்தல் காலகட்டத்தில் அவங்கவுங்க மாநிலத்துக்கு சென்று அங்க இருக்கிற அவங்க வாக்குரிமையை பயன்படுத்திக்கலாம். நீங்க இங்க வேலைக்காக வருகின்ற இடத்துல வேலையை மட்டும் செய்து கொடுத்து, இங்கே வாக்குரிமை அவர்களுக்கு பெற்று விட்டால் என்ன நடைபெறும் அப்படின்றதுல, இந்த நிலத்தை பூர்வீகமாக கொண்டு, இந்த நிலத்தை உரிமையாக கொண்டு வாழ்கின்ற மக்களுடைய உரிமை பறிக்கப்படும். நீங்க உதாரணத்துக்கு இப்ப திருப்பூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருக்கின்ற அந்த நிலத்தை சார்ந்த மக்களுடைய விட இவங்க அதிகமான முறையில மக்கள் வந்துடுறான். அப்ப அவங்க இன்னும் அதிகமா வாக்குரிமையும் கிடைச்சிருது அப்படின்ற பட்சத்துல பார்க்கும் பொழுது அவங்க யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா அவர்களை சார்ந்த ஒருவர் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இந்த நிலத்தை சார்ந்து வருவதற்கு ஆளுகின்ற உரிமை பறிக்கப்படுகின்றது, அவருடைய தேவை பூர்த்தி செய்வதற்கான உரிமை பறிக்கப்படும். இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். தமிழகம் என்பது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதிலும் குறிப்பிட்டு தமிழகம் என்பது எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சி போன்ற தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க 67 அப்புறம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற மாநில கட்சிகள் தான் ஆட்சி செய்து வருகின்றது. நீங்க அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது இவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு பாஜகவினுடைய ஒரு சூழ்ச்சி வேலையாக இருக்கலாமோ, இதுக்கு தேர்தல் ஆணையம் உடன்படிக்கை செய்கின்றதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு நடிகைக்கு ஒரு பிரபலத்துக்கு 47 ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களோட புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரே குடும்பத்துல 500 ஓட்டுகள் இருந்துச்சுன்றது தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. நீங்க எல்லா விஷயத்தையும் நம்ம இப்படித்தான் பார்க்கணும். இந்த நடைமுறைகளை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் ஆணையம் ஏதோ தவறை செய்ய விளைகின்றதோ அப்படின்னு இருக்கு. இந்த குறுகிய காலத்துக்குள்ள இதை செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதை நீங்க இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. நம்ம BLO இதை பத்தி எல்லாம் பேசணும், நிர்வாகத்தினுடைய அடிக்கட்டுகளை பத்தி பேசணும், யார் நம்ம அணுகுறோம், அந்த படிவத்தில் இருக்கிற சிக்கல்கள் என்னென்னலாம் அண்ணன்கள் பேசினாங்க. இந்த படிவத்தின் சிக்கல்களை கடந்து இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்றது பார்க்கணும். இந்த தேர்தல் ஆணையம் தன்னிச்சையா செயல்படல. இப்ப எத்தனை பேரு ஜான், இப்ப இதுல எத்தனை பேர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவர்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இல்லாதவர்கள் அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்புங்கிறது கட்டாயமா தோணலையா? 2 டிகேடா இது எஸ்ஐஆர் நடத்தப்படவில்லை, இது ப்ரொசீஜரா நடக்குது. 52 54 நடந்துட்டு தான் இருக்கு. 2002 2004 வரைக்கும் 8 தடவை நடந்திருக்கு. இப்போதும் அது நடத்தப்படுகிறது. அப்படிங்கிற போது இதில் அதனுடைய இன்டென்ஷனை கேள்வி கொடுப்பது தேவைகளின் அடிப்படையில் இருக்குங்கிறத ஏத்துக்க முடியலையான்னு தான் கேட்கிறேன். இல்ல, தேவைகள் இருக்கு, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? தேவைகள் இருக்கு. ஆனா இப்ப அதை தொடர்ந்து எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகின்றது, அந்த மாநிலங்களை குறிவைத்து இது நடைபெறுகின்றதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்க வரலையே. நீங்க உத்தரப்பிரதேசத்துல நடத்தலையே, உத்தரப்பிரதேசத்துல நடக்கலைங்களே, கோவால நடக்கலையே, இதுல இந்த மாநிலங்கள்ல நடக்கலையே. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல
இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. எங்கு பாஜக ஆட்சியில் இல்லையோ, பாஜக கூட்டணியோ இல்ல பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் குறிவைக்கப்படுகின்றதோ அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த விஷயத்தை நீங்க இப்படிதான் பார்க்க வேண்டிய அணுக வேண்டியதா இருக்குது. நீங்க ஹரியானாவை பத்தி ராகுல் காந்தி பேசினாரு. ஹரியானா பத்தி ராகுல் காந்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஆம் ஆத்மியோட ட்விட்டர் கூட அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு. நீங்க இப்படிதான் நீங்க பார்க்கணும். பாஜக கூட்டணியோ இல்ல பாஜக ஆளுங்கட்சியா இல்லாத மாநிலங்கள் முதலாவதா குறிவைக்கப்படுகிறது. இந்த குறுகிய காலகட்டம் ஒன்று இருக்குல்ல, இந்த காலகட்டத்துக்குள்ள இதை சரியான முறையில் செய்து முடிக்கப்படுமா அப்படின்னு கேள்விக்குறி இருக்கு. எத்தனை பேர் வாக்குரிமை இழப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, யாருக்கு வாக்குரிமை கொடுக்க போறாங்க, யார் இழக்க போறாங்கன்னு இருக்குல்ல, இந்த கேள்விதான் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிருக்கு திரு ஜான். தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிஃபை பண்ணிருக்கு. என்னன்னா இதுல வந்து அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, எல்லா தேர்தல் காலகட்டத்திலும் என்ன பண்ணுனா, நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்க விட மாட்டோம், வாக்குக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க விட மாட்டோம், தேர்தலை நியாயமான முறையில் நடத்துவோம், கள்ள ஓட்டு போட விட மாட்டோம். இது எல்லாமே தேர்தல் ஆணையம் சொல்றதுதான். வழக்குகள் பதிவு அப்படின்னு கேள்விக்குறி இருக்கு. வழக்குகள் பதிவு செய்யப்படுதா இல்லையா? இத்தனை பரிசு பொருட்கள், ஒவ்வொரு வருஷமும் இத்தனை பரிசு பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எடுத்த நடவடிக்கை என்னன்னு இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு, எடுத்த நடவடிக்கை என்னன்னு இருக்கு. நீங்க 2014 நாடாளுமன்ற தேர்தல் முதல்வரா நரேந்திர மோடி பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 2014 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் அந்த கட்சியினுடைய சின்னத்தை பதிந்து கொண்டு வாக்குச்சாவடிக்குள்ள செல்லக்கூடாது, தேர்தல் ஆணைய நடைமுறையில் இருக்கு. ஆனால் அவர் அந்த தேர்தலே சென்றார். அவர் மீது பின்னர் வழக்கு, ஆளும் கட்சியா இருந்தாலும் அவர் பின்னாடி காங்கிரஸ் வந்து அது புகாரா வச்சுச்சு, அதில் வழக்கு தொடர்பட்டுச்சு. அவர் தேர்தல் ஆணையம் வழக்கு தொடர்ந்துச்சு. தேர்தல் ஆணையம் அந்த வழக்குல ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு தீர்வு கிடைக்கல. நீங்க 10 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. வழக்குகள் நிலுவையில் இருக்கும், வழக்குகள் தொடரப்படும். ஆனா அது இல்ல, தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை தன்னாட்சி அமைப்பு, அதுக்கு நிறைய அதிகாரம் இருக்கு. இப்ப ஒரு கட்சி இரண்டா உடைச்சி ஒரு கட்சி சார்பா இருக்கவங்களுக்கு சின்னத்தை ஒதுக்குறதோ, இந்த மாதிரி நடவடிக்கைகள் செய்யக்கூடிய அமைப்புக்கு, ஏன் தன்னாட்சி அமைப்புக்கு இது போன்ற அதிகாரங்கள் இருக்கு. ஆனா இவர்கள் ஒருதலை பட்சமா செயல்பட்டு இருக்காங்க. இவங்களுடைய முன்னர் நடவடிக்கைகள் நீங்க பார்க்கணும். எல்லா நடவடிக்கைகளும் அப்படிதான் இருக்கு. நீங்க மகாராஷ்டிரால இவங்க கூட்டணியில இல்லாத, பாஜக கூட்டணியில் இல்லாம இல்ல பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற கட்சிகளை உடைத்து யாருக்கிட்ட சின்னம் கொடுக்கப்படுகின்றது, இது நீங்க தொடர்ச்சியா நீங்க இப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன, இதெல்லாம் வச்சு பார்த்துதான் அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக செயல்படுகின்றது, அப்ப இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக செயல்படும் அப்படின்றத பார்க்கணும். இதுல அரசியல் நம்ம கட்டாயமா பார்க்கணும்னா இதை நம்ம இப்படிதான் அணுக வேண்டிய சூழல் இருக்குன்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்துக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்து மேல. ஒவ்வொரு தேர்தல் முடிச்ச காலகட்டத்திலுமே நிர்வாக குரல்படி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பலருக்கு இதே மாதிரி வாக்குகள் இருக்குன்னு, ஆனா அதுக்கு மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. நீங்க இப்படிதான் பார்க்க வேண்டியதா. இப்ப சமீபத்துல அண்மையில திரு ஜான் அண்மையில திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை ஹரியானால வந்து இத்தனை லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு இது போல் வெளிநாட்டினுடைய ஒரு திரைப்படம் ஒரு மாடலை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுல கூட இதை ஏன் வந்து முறையாக தேர்தல் ஆணையத்திடமோ அல்லது மற்ற அந்த சார்ந்திருக்கக்கூடிய மாநில அமைப்புகளிடமோ ஏன் அதை கொண்டு செல்லலை அப்படின்னு தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒரு கேள்விதான் எழுப்பி இருக்குது. அதை செய்திருக்கலாம் இல்லவா அப்படின்னு. அப்போ செஞ்சிருந்தா கரெக்ஷன்ஸ், ஒமிஷன்ஸ் இது போன்ற பிரச்சனைகளில் அதை சரிப்படுத்தி இருக்க முடியும் அல்லவா அப்படி. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை நீ கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது அது ஒரு ஜனநாயக கடமையாக தானே பார்க்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கேள்விகள் நல்ல கேள்விதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதை காங்கிரஸ் கட்சியை நோக்கி தான் வைக்கணும். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு தமிழகத்துல பல்வேறு வாக்குச்சாவடியில நடைபெற்ற குளறுபடிகள் அடங்கிய ஒரு பட்டியலை தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பிச்சோம். ஆனா அதுக்கு இதுவரைக்கும் நடவடிக்கை கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமும் குறிப்பிட்டு நாங்கள் பணி செய்த பல்வேறு தொகுதிகளில் இருந்த சிக்கல்களை நாங்க தேர்தல் ஆணையத்துல புகாரா கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடவடிக்கைகள் கிடையாது. இறந்து போன பலருக்கு இன்னுமே வந்து வாக்குரிமை இருக்கு. அப்ப அவங்களோட வாக்குகள் எல்லாம் கள்ள ஓட்டுகளா போடப்படுகின்றது. இதெல்லாம் நீக்கணும், இதெல்லாம் சரியான முறையில் கணக்கீடு செய்யுங்க, இதை நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது தேர்தல் ஆணையம். இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்றதான் சிக்கலா இருக்கு. குறுகிய காலகட்டம் இருக்கு, தேர்தலுக்கு வரக்கூடிய காலகட்டம். இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள இந்த எஸ்ஐஆரை தமிழகத்தில் செய்து நீங்கள் யாருடைய வாக்கை நீக்க போகிறீர்கள், யாருக்கு வாக்குரிமை கொடுக்க போகிறீர்கள், நீங்க வாக்குரிமை நீக்க போகிறீர்கள் கோக்கப்படுறீங்க அப்படின்னா நீங்க அவங்க தேர்தல் ஆணையமே இன்டென்ஷன் அதை செய்யற மாதிரி அது விச் இஸ் சப்ஜெக்ட் டு இஷ்யூ. அது நீங்க நல்லா கவனம் வச்சு பேசுங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய வந்து அலிகேஷன் சொல்றீங்க.
இல்ல நான் அலிகேஷன் சொல்லல. இல்ல வெரி இன்டென்ஷன் ஆஃப் த எஸ்ஐஆர் நீங்க क्वेश्चन பண்ணும்போது அது பிரச்சனை. அது வந்து நீங்க அரசியலா பேசலங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் இப்படித்தான் செய்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அது சர்ச்சைக்குரிய விஷயம். நான் அதை வந்து கண்டென்ட் பண்றேன். அதை எனக்கு நீங்கள் உங்களுடைய கருத்தாகத்தான் நான் எடுத்துக்கொள்வேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒவ்வொரு தேர்தல் நடைபெறுகின்ற அந்த நாட்கள் நீங்க தமிழகத்துல பாருங்க, இந்தியால எல்லா மாநிலங்களையும் பாருங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்றாங்க, நான் கடந்த தேர்தல்ல வாக்களிச்சேன், இந்த தேர்தல் எனக்கு வாக்குரிமை இல்ல அப்படின்னு என்ன பண்றாங்க, அவங்க வந்து பிரஸ் மீட்ல சொல்றாங்க, அவங்க போராட்டமே பண்றாங்க. பல பேர் வந்து இல்ல என்னுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய ஓட்டை வேற யாரோ போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளறுபடிகள் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கு. நீங்க ஒரு அதிகார வர்க்கம் இதை சரி செய்வதற்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேள்விக்குறி இருக்கு. திடீரென்று வந்து நாங்க எஸ்ஐஆர் நீங்க இல்ல 2002 நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, எல்லா காலகட்டத்திலும் நடந்திருக்கு, யாரும் மாற்று கருத்து சொல்லவில்லை. நீங்கள் மக்களுக்கு நேர்மையாக இதை செய்வீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா எதிர்கட்சிகளும் இருக்கதாங்க செய்யும். இது நியாயமான கேள்விதான். இது மக்கள் மத்தியிலே இருக்கு. என்ன திடீர்னு ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னு மக்கள் மத்திய சாமானிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நான் கேட்கிறேன். ஒரு சாமானியனா கேட்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த எஸ்ஐஆர் குறித்து தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி விளம்பரங்களை செஞ்சிருக்கு, நாங்க இப்படி வந்து செய்ய போறோம், இது செய்ய போறோம்னு சொல்லிட்டு மக்களுக்கே பல பேர் தெரியல. கடன் நான் நேற்று ஒரு தெருவுல பார்க்க, ஒரு தெருவுல வந்து அதிகாரிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க, திடீர்னு மக்கள் குழப்பம் பண்ணிடுறாங்க. என்ன ஏனாலும் ஆல்ரெடி வாக்குரிமை வச்சிருக்குமே, ஏன் எங்க வீட்டுல வந்து கேள்வி, ஒரு விளம்பரமே படுத்தாம திடீரென்று மக்களை குழப்பப்படுத்துகிற செயல். எத்தனை பேர் இதுல பங்கேற்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க குறிப்பிட்ட நாட்கள் சொல்லப்படுகிறதுல இந்த நாட்களுக்குள்ள இந்த செயலை செய்து முடிக்கிறது மிகவும் கஷ்டம். நீங்க முதல்ல சொன்னீங்க ஒரு வார்டுக்குள்ள இவ்வளவுதான் இருப்பாங்க, 250 குடும்பங்கள் தான் இருக்கும், எளிமையா செஞ்சிடலாம், ஒரு பிஎல்ஓ அவர் கீழே இருக்க 4 அதிகாரிகள் செஞ்சிடலாம். இல்ல அந்த நிர்வாக சிக்கல் நிறைய இருக்கு, அதை செய்வது கடினம். அதனாலதான் சொல்றோம் எத்தனையுடைய வாக்குரிமை பறிக்கப்பட போகிறது, யாருக்கு வாக்குரிமை கொடுக்க போகின்றதா இங்க பெரிய அரசியல். நான் மீண்டும் சொல்றேன், நான் மீண்டும் ஒரு ரெக்வெஸ்டா சொல்றேன், நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை இல்ல நீங்க உங்க பிரச்சனை வைக்கிறேன், ஆனால் தேர்தல் ஆணையத்தை பற்றி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து அது ஸ்டாச்சுட்டரி பாடி, அது வந்து சிக்கல் இருக்கு, அதுல கவனமா பேசுங்க.